மகாபெரிவாசன் ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய நாமங்கள் என்று கடைசி அதிகாரமாக 900 நாமாவிலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், அவள் சதாசிவ குடும்பினி என்று சொன்னார்கள். சவ்ய அபசவ்ய மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தது நம்ம எல்லாம் ஆபத்துக்களில் இருந்து காப்பாக்கூடியவளாக சர்வாபத் வினிவாரிணி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ஸ்வஸ்தா, தன்னுள் நிறைந்திருக்கக்கூடியவள், அந்த ஆத்ம ஞானத்தை சொன்னார்கள். அடுத்தது இத்தனையும் சொன்னவன் எப்படி இருக்கிறாள், ஸ்வபாவமாக எப்படி இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். ஓம் ஸ்வபாவ மதுராயை நமஹ. ஓம் ஸ்வபாவ மதுராயை நமஹ. இப்ப இந்த நாமத்தை அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஸ்வபாவ மதுரா அப்படின்னு வருது. ஸ்வபாவம் அப்படின்னா இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு குணம் சொல்றதுக்கு ஸ்வபாவ அப்படின்னு நம்ம சொல்றது. அடுத்தது மதுரம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வரக்கூடியது அந்த கிருஷ்ணனுடைய பாதங்களை சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி பாடிய பாடல் உண்டே, அதரம் மதுரம்னு. அப்ப அந்த மதுரம் என்ன, இனிமை. அப்ப அந்த இனிமை உள்ளவர். அப்ப ஸ்வபாவத்திலேயே அம்பிகை எப்படி இருக்கிறாள் என்றால் இனிமையாகவே இருக்கிறார். அப்ப தன்னுடைய நிலையாகவே அந்த இனிமை, அந்த மதுரம் இருக்கிறது. இப்ப நம்ம வெளி விஷயங்களா இருக்கக்கூடிய சர்க்கரை, தேனு, நெய், எதோ பால் அப்படிலாம் கொடுக்கணும் தேவை கிடையாது. எப்பொழுதுமே இனிமையாக இருப்பவர். சரி, இதை இன்னொரு விதமா பார்த்தோம் அப்படின்னா அந்த சுபாவை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஸ்வபாவக, அதாவது ஸ்வ அப்படின்னா தன்னுடைய, பாவக இருப்பிடம், தன்னுடைய இருப்பிடம். இந்த அடுத்தது மதுரை. அப்ப தன்னுடைய இருப்பிடம் எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த மதுரா அப்படிங்கிறது மதுராபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையை குறிப்பது. அப்ப தன்னுடைய இருப்பிடமான மதுரையை கொண்டவள். அப்ப அங்க எப்படி இருக்கிறாள், மீனாட்சி என்னும் நாமத்தில் மதுராபுரியை தன்னுடைய இருப்பிடமாக வைத்திருப்பவள்னு வந்துருச்சு. அடுத்தது என்ன சொல்றது அப்படின்னா இயற்கையாகவே எல்லோராலும் விரும்பப்படுபவளாக மதுரமாக இருக்கிறாள். அடுத்தது இப்பதான் இந்த பதத்தை பிரிச்சு பிரிச்சு சொன்னாலும் அதற்குள் எத்தனை ரசத்தை ஒழித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அற்புதமாக இருக்கும். முதல்ல ஸ்வ அப்படின்னா தன்னுடைய அப்படின்னு சொல்ற, பக்தர்களுடைய அப்படின்னு சொல்றதுக்காக. பாவ அப்படின்னா பக்தியினால், மது உத்தமமான பலன், ரா கொடுப்பவள். அப்ப தன்னுடைய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய பக்தியினால் மனமகிழ்ந்து அவர்களுக்கு உத்தமமான பலனை கொடுப்பவளாக அவள் இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வ பா அபமா துரா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வ அப்படின்னா தன்னுடைய, எங்க பா அப்படிங்கிறது ஒலி, அதாவது பிரதிமை. அவமா அப்படின்னா முதன்மையான, துரா அப்படின்னா பாரத்தை தாங்குபவர். இந்த வாக்கியத்தை சொல்லும் பொழுது அப்படியே சரியாக அம்பிகைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். அவள் எவ்வளவுதான் இனிமையாக இருக்கக்கூடியவள் நம்ம சொன்னாலும் எப்படி நம்மை அவள் காக்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அனுகிரகம் சொல்றோம் இல்லையா, அந்த அனுகிரகத்துக்கு தொடர்புடையதாக எந்த ஒரு நாமம் சரியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப என்ன சொன்னோம் அப்படின்னா தன்னுடைய பக்தி மார்க்கமான இந்த ஞான மார்க்கத்தில் யாரெல்லாம் முதன்மையாக இருக்கிறார்களோ, எப்படின்னா அம்பாளுடைய சரணத்தை நல்லா பிடிச்சிட்டு அதன் மூலமாக ஆத்ம ஞானத்தை தெரிந்து கொண்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய பாரத்தை இவளை தாங்கிக் கொள்கிறாள். இது இன்னும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னா நமக்கு வண்டி ஓட்டக்கூடிய அந்த வண்டி மாடு, அதற்கு கழுத்தில் வைத்திருப்பாங்க நுகத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சிருப்பாங்க. 2 மாடுக்கும் நடுவுல வச்சிருப்பாங்க. அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாரத்தை சரியாக வைத்து இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்க யார் அந்த நுகத்தடியாக இருக்கிறார் என்றால் அம்பிகை. அப்ப அந்த மாடுகளாக யார், இந்த பக்தர்கள். பக்தர்களை என்ன செய்கிறாள் என்றால், ஏன்னா அந்த பக்தர்கள் யார் சொன்னோம், ஆத்ம ஞானிகள்னு சொல்லியாச்சு. அவங்க எப்படி இருக்காங்க, பலீர் என்று பிரகாசிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப அவர்களுடைய வாழ்க்கை வண்டிக்கு நுகத்தடியாக இருந்து இவளே பிடித்து நிர்வாகம் செய்து அதை இழுத்து போய் கொண்டிருக்கிறார். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு அப்படின்னா தானாக போய்கொண்டிருக்கும். அவங்க எந்த ஒரு பிரயத்தனமும் செய்ய வேண்டியதே கிடையாது. எப்படி அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரியம் செய்யணும்னு இருக்கும், அது செய்யறதுக்கு ஒரு விஷயம் இப்படின்னு தான் ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதற்குள்ள அம்பிகை அத்தனையும் செய்து முடித்து கொடுத்திருப்பார். அப்படி என்ன செய்கிறாள் என்றால் அதை செய்ய ஆரம்பிக்கும் போதே அம்பாள்
அதை நடத்தி கொடுத்து அழைத்து செல்கிறார். ஆக எந்த ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் அவளுடைய கருணை. மகா பெரியவா சரணம்.